கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம ஏதாவது ஊசி காசு கொடுத்தோமா? இல்ல, இலவசமா. இலவசமா இந்த நாட்டுல கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்பிடணும்? அவர் பார்த்து கேள்வி கேட்கிற வெக்கமல்ல? உசுறு கொடுத்த புண்ணியமான பத்தி பேசுற பேச்ச பாரு. நேர்மைக்கும் ஊழலுக்குமான தேர்வு. ஏன்னா நீங்க பார்த்தா எதிர்கட்சியில எப்படி ஆட்கள் இருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி எங்க இருக்காருமா? ஜெயில்ல. பொன்முடி பெயில்ல. செந்தில் பாலாஜி ஜெயில்ல, பொன்முடி பெயில்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில எங்க இருக்காரு? ஜெயில்ல. சோனியா காந்தி எங்க இருக்கு? பெயில்ல. ஆக இந்த எதிர்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்னு ஜெயில இருக்கான், இல்ல பெயில்ல இருக்கான். ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கும்பலோட கோயிந்தா வச்சிருவோம்னு. அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஏன்? ஒரு தீய சக்தியை அழிக்கிறத விட எல்லா தீய சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும். இப்ப இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? இது பத்தி என்னைக்காவது இந்த வேஸ்ட் வெங்கடேசன் வந்து பார்த்திருக்காரா? இந்த அப்ப வேஸ்ட் வெங்கடேசன் எதுக்கு பார்லிமெண்ட் போனோம்? அந்த ஆளால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பின்ன அவர் எதுக்கு? நாம யோசிக்கணும். ஏன்னா பிரதமரா யார் வரப்போறாரு? மோடி. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன செய்தார் பிரதமர்னு. நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமா தானேயா காரணம். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பெத்த உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம உசுரோட இருக்க மாட்டோம் தானே. தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்துல இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல. இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தான், திமுக இருந்தான், ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இல்லை. ஆனா கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம ஏதாவது ஊசி காசு கொடுத்தோமா? இல்ல, இலவசமா. இலவசமா இந்த நாட்டுல கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்பிடணும்? அவர் பார்த்து கேள்வி கேட்கிற வெக்கமல்ல? உசுறு கொடுத்த புண்ணியமான பத்தி பேசுற பேச்ச பாரு. இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ₹1 கூட கொடுக்கலன்னு. ₹1 எப்ப கொடுக்கணுமோ அப்ப அதை கொடுப்போம். கொடுக்கலாம்ல? எப்ப கொடுக்கணுமோ அப்ப ₹1 கொடுப்போம். ஆனா இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? நம்மூரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்காரு. அந்த அம்மா கணக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் முதல் அதுக்கு கணக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்துல மூழ்கி கொண்டே இருக்கு. முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க? கொளத்தூர். அது கொளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா? எப்ப மழை வந்தாலும் குளம் மாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட தொகுதிக்கு பேரு கொளத்தூர். அதுக்காக 5000 கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு. என்ன பண்ணீங்க? கணக்கு கொடு. கணக்கு கொடுக்கறத விட்டு வாட் இஸ் திஸ் ஃப்ராடுங்கிறேன்னா மோசடித்தனம். ஒரு முதலமைச்சர் பொய் பேசலாமா? மோசடி பண்ணலாமா? அதனாலயே மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கான், பொன்முடி பெயில்ல இருக்கான். காரணம் என்ன? ஹோல் டிஎம்கே இஸ் கரப்ட் ஸ்கவுண்டரல்ஸ். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கும்பல் ₹1 கொடுக்கல. அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து 950 கோடி ரூபாய் வெள்ளம் மழை வர்றதுக்கு முன்னாடியே வச்சுக்குங்க, உபயோகப்படுத்திக்கங்க, அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு. இன்னைக்கு அந்த 950 கோடி என்ன ஆச்சு முதலமைச்சரே? இதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நீங்க கொடுக்கணும்.
மத்திய சர்க்காருக்கு நீங்க கொடுக்காம கணக்கு கொடுக்காம பேசிட்டு இருக்க இது என்ன திமுக கட்சியா? எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டாருன்னு உடனே அவரை வெளியில தள்ளிடுறதுக்கு. கணக்கு கேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை மக்கள் வெளில தள்ளிடுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்க யாரோ சர்வகட்சி சரவணன் கூட ஒருத்தர் நிக்கிறார். ஆனா நான் சொல்றேன், அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்கள சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த சக்திகளுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்ப யாரோட இருக்காங்க? தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். Taste the Daily.